வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு நடைபெறக்கூடிய தேர்தலிலே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 தொகுதிகள், மணப்பாறை தொகுதியும் நாகப்பட்டினம் தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 2 தொகுதிகளிலும் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் யார் என்பதை எங்களுடைய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைமை பொதுக்குழு கூட்டம் சென்ற மாதம் நடைபெற்று வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த உரிமையை தலைமை நிர்வாகக் குழுவுக்கு அளித்தது. தலைமை நிர்வாகக் குழு கூட்டம் கூடி மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் ஏற்கனவே அதே தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ப. அப்துல் சமத் அவர்கள் போட்டியிடுவார்கள். நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நான் போட்டியிடுவேன் என்று அந்த நிர்வாகக் குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் நானும் சகோதரர் அப்துல் சமத் அவர்களும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் மனிதநேய மக்கள் கட்சியின் வேட்பாளர்களாக போட்டியிடுகிறோம். இன்று எங்களுடைய கூட்டணியினுடைய தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர், திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டோம். மனிதநேய மக்கள் கட்சியின் சொந்தங்கள் 234 தொகுதிகளிலும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்ற போட்டியிடக்கூடிய அனைத்து கட்சிகளினுடைய வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தீவிரமாக பரப்புரைகளிலே ஈடுபடுவோம். இதற்காக பல்வேறு குழுக்களை அமைத்திருக்கின்றோம். பெண்கள் பரப்புரைக்காகவும் தனியாக 234 தொகுதிகளிலும் பரப்புரை செய்வதற்கான குழுக்களை அமைத்திருக்கின்றோம். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்று நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2வது முறையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய ஒரு நிலைதான், மக்கள் ஆதரவுதான் இன்று தமிழ்நாட்டில் இருக்கின்றது. திமுகவில் 10க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் இந்த கூட்டணியில் 10க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்காங்க. ஆனால் அதிமுகவில் ஒரே ஒரு இஸ்லாமியர்களுக்கு தான் வாய்ப்பு வழங்கப்பட்டது. பாஜக கூட்டணி அமைந்த பிறகு இந்த மாதிரியான ஒரு மாற்றம் ஏற்பட்டே வருது அதிமுக. தொடர்ச்சியாக அதிமுகவில் முஸ்லிம்களுக்கான பிரதிநிதித்துவம் மறுக்கப்பட்டு வருகிறது. முஸ்லிம் அமைச்சரே இல்லாத ஒரு அமைச்சரவைக்கு தலைமை தாங்கியவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்பதையும் நான் இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். அதே நேரத்தில் இப்போது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் 4 முஸ்லிம் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக 2 வேட்பாளர்கள், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக 2 வேட்பாளர்கள், அதேபோல எஸ்டிபிஐ, பாஜக இதன் சார்பாக தலா 1 வேட்பாளர், ஆக மொத்தம் 4 + 2 + 2 8 10 வேட்பாளர்கள் இந்த கூட்டணியில் போட்டியிடுகிறோம். இது தவிர விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் சார்பாகவும் ஒருவர் போட்டியிடுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதேபோல காங்கிரஸ் கட்சியின் சார்பாகவும் ஒரு முஸ்லீம் வேட்பாளர் போட்டியிடுவார் என்ற ஒரு நிலை இருக்கின்றது. இது ஒரு நல்ல முன்னேற்றம். முஸ்லீம்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவம் குறைந்து கொண்டு வருகிறது என்ற அடிப்படையில் அது அதிகரிக்கப்பட வேண்டும். அரசமைப்பு சட்டம் தந்திருக்கக்கூடிய வகையில் ஒரு சிறப்பான ஒரு நிலை வேண்டும் என்ற கோரிக்கையை வற்புறுத்தி கடந்த ஜூலை 6 சென்ற ஆண்டு மதுரையில் நாங்கள் ஒரு மாநாட்டை நடத்தினோம். அந்த மாநாட்டினுடைய கோரிக்கை நிறைவேறக்கூடிய வகையில் இந்த முறை 12 முஸ்லீம் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் இருப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த முறை சிறுபான்மை மக்கள் ஒன்றிணைந்து வாக்களிக்க வேண்டியது எந்த அளவுக்கு அவசியம் நினைக்கிறீங்க? முதலமைச்சர் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல்.
முதலமைச்சர் மிக சரியாக தெளிவாக புரிந்து உணர்ந்து நிலைமைகளை சரியான முறையில் சரியான திசையில் ஆய்ந்து இதை சொல்லியிருக்கிறார். காரணம், இன்றைக்கு அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கின்றது. அப்படியான ஒரு நிலையில் பாஜகவினுடைய மிகப்பெரிய ஒரு ஆன்மீக தலைவராக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய இரண்டாவது தலைவர் குருஜி கோல்வால்கர் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார். டெல்லியில் இருக்கக்கூடிய ஆட்சிதான் இந்தியா முழுவதையும் ஆள வேண்டும், மாநிலங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெரிட்டரிஸாக நிர்வாகம் செய்யப்படக்கூடிய பகுதிகளாக இருக்க வேண்டும் என்று கோல்வால்கர் எழுதியிருக்கின்றார். அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒன்றிய அரசு மாநிலங்களுடைய உரிமைகளை எல்லாம் பறிக்கின்றது, மாநிலங்களுக்கு தேவையான நிதிகளை எல்லாம் தர மறுக்கிறது. இது தெளிவாக உணர்ந்துதான் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கான உரிமைகளுக்காக ஓங்கி உறக்க எழுப்பக்கூடிய குரல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருடைய குரல். எனவேதான் இது டெல்லி அணிக்கும் தமிழ்நாட்டு அணிக்குமான போட்டி என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த போட்டியில் நிச்சயமாக தமிழ்நாட்டு அணி அமோகமாக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையை மக்கள் தந்து கொண்டிருக்கிறார். இல்லை, அது நாங்கள் மொத்தம் 5 விருப்ப தொகுதிகளை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அதில் பாபநாசமும் இடம்பெற்றது, மணப்பாறையும் இடம்பெற்றது, நாகப்பட்டினமும் இடம்பெற்றது, அதுபோன்று வேறு சில தொகுதிகளும் இடம்பெற்றது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மெகா கூட்டணி அமைத்திருக்கிறது. ஏறத்தாழ போட்டியிடக்கூடிய கட்சிகள் ஒரு பக்கம், ஆதரவு தரக்கூடிய கட்சிகள் தினமும் அதிகரித்து கொண்டே போகிறது. ஏறத்தாழ இப்போது 2 டசன் 25க்கும் மேற்பட்ட கட்சிகள் திமுக கூட்டணியில் இடம்பெற்று இருக்கிறார்கள். அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டிய ஒரு நிலையில் எங்களுக்கு நாகப்பட்டினம் தொகுதியை தந்திருக்கிறார்கள். அதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். எப்படி பாபநாசத்தில் மிகப்பெரிய திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றினோமோ, பாபநாசம் தொகுதி மக்களுடைய நீண்டகால கோரிக்கை, உதாரணமாக முருகப்பெருமானின் 4ஆம் படை வீடான சுவாமி மலையில் மின்தூக்கி வசதி ஏற்பட வேண்டும் என்பது நீண்டகால கோரிக்கை. அதை நான் எம்எல்ஏவாக இருந்த காலத்தில் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி கொடுத்திருக்கிறது. குடமுருத்தி ஆறில் ஒரு பாலம் கட்டப்பட வேண்டும் என்பதும் நீண்ட கால கோரிக்கை, அதை நிறைவேற்றி இருக்கிறது. அதே போல் இன்றைக்கு பல்வேறு வகையில் ஒரு வேலைவாய்ப்புகள் குறைவாக, தொழிற்சாலைகள் இல்லாத நாகப்பட்டினம் தொகுதியில் குறிப்பாக மீனவர்களுடைய பிரச்சனைகள் தினந்தோறும் நடக்கக்கூடிய அந்த தொகுதியில் நான் போட்டியிடுகிறேன். ஏற்கனவே நான் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினராக 2011 முதல் 16 வரை இருந்தேன். அப்போது மீனவர்களுக்காக அதிகமாக சட்டமன்றத்தில் ஒலித்த குரல் என்னுடைய குரல். இப்போது நாகப்பட்டினம் மீனவர்களுக்காகவும் அனைத்து மக்களுக்காகவும் நிச்சயமாக குரல் எழுப்புவோம். நாகப்பட்டினம் ஒரு சமூக நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டான ஒரு தொகுதியாக இருக்கின்றது. அதை மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையில் என்னுடைய பணிகள் அமையும். நன்றி.